சிலுவையிலே பேசின 5வது வார்த்தை. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். நம்ம இதில் இருக்க 7 வார்த்தைகளையும் நம்ம இன்னும் அதிகமாக தியானித்து உணர்ந்து பார்த்தோம்னா எல்லா விஷயமே ஒவ்வொரு விஷயம் அடுத்தவர்களுக்காக சொல்லிக்கிட்டே வருவார். இவர்களை மன்னித்து விடுங்கள், இதுதான் உன்னுடைய தாய் அப்படின்னு ஒவ்வொரு விஷயமே மற்றவர்களுக்காக அவர் எந்த நோக்கத்திற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை மாத்திரம் அவர் நிறைவேற்றிட்டே வருவார். அவர் ஆதியாகமத்திலே உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்து உன்னை என்ன பண்ணும், ஆட்கொள்ளும், உன்னை மிதிக்கும் அப்படின்னு சொன்னார். யாருன்னா அந்த சர்பத்தை. அதுக்கு இன்னொரு விஷயம் அவர் மனுஷனாய் மனுஷன் எதற்காக வந்தார்னா மனுஷ ரூபமாய் மனிதனுடைய எல்லா பாவங்களையும் மீட்கும் பொருட்டாக மனிதனை பரலோகத்திற்கு அவர் கூட்டி சேர்க்கும்படியாக அவர் மனுபுத்திரராய் மனுஷகுமாரனாய் இந்த பூமியிலே வந்தார் என்று பார்க்கிறோம். அந்த சித்தத்தை மாத்திரம்தான் பூமியிலே அவர் நிறைவேற்றி கொண்டிருந்தார். தொடக்கத்தில் முதலாவதாக அவர் செய்த அற்புதம் கானாவூர் கல்யாணத்திலிருந்து இருக்கட்டும், கடைசி அற்புதமாய் வரைக்கும் இருக்கட்டும், எல்லாமே மனுஷர்களுக்காக அவர் யாரை ஏக்கத்தோடு வந்தாரோ, யார் மீது தாகம் கொண்டு வந்தாரோ அந்த தாகத்தை மாத்திரம் நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். ஆனால் பரமேறுகிற பொழுது ஒரே ஒரு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்த பொழுது அவர் பேசுகிறார், நான் தாகமாக இருக்கிறேன். அவர் முதலாவது சரீர பிரகாரமாக அவர் தாகமாக இருந்தார் என்று பார்க்கிறோம். முதல்ல அந்த பஸ்காவை முடித்து அவர் காட்சி கொடுக்கப்பட்ட அந்த வேலையில் அவர் அங்கே இருக்கும் பொழுது அவர் பல மணி நேரங்கள் அலக்களிக்கப்பட்டார், பல மணி நேரங்கள் வேதனைக்கு உட்படுத்தப்பட்டார், பல நாள் நிந்திக்கப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். ஆனால் அவர் எதுவுமே சாப்பிட்ருப்பார் என்று எந்த இடத்துலையுமே எதுவுமே சொன்னதில்லை. ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவரே கேட்கிறா, எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது, எனக்கு என்ன கொடுங்க, கொஞ்சம் குடிக்கிறதுக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுங்கன்ற மாதிரி. எல்லாமே முடிஞ்சிச்சு, நான் எல்லாமே இந்த கர்த்தர் பிதாவானவர் என் மீது என்ன சுமையை சுமைத்தி இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அதை அனைத்தையும் நான் வெற்றி சிறந்தேன். அதனால் அவர் எல்லாம் முடிந்தது என்று அறிந்து மனுஷனுடைய எல்லா பாவங்களையும் தன் தலைமேல் சுமத்தி இதற்கு அப்புறம் மனுஷனுக்கு மேல் பாவமே கிடையாது, அவன் டைரக்டாக இங்கே வந்துடலாம், பரலோகத்துக்கு வந்துடலாம், அவனுக்கு பிதாவின் இடத்திலே உட்காருவதற்கான அதிகாரத்தையும் நான் கொடுத்து விட்டேன் என்பதை அறிந்து அவன் சொல்லுகிறார், நான் தாகமாக இருக்கிறேன். அது என்ன மாதிரியான ஒரு தாகம்? முதலாவது அவர் ஒரு சரீர பிரகாரமான ஒரு தாகமாக இருந்தால். பின்பு அந்த யூதருடைய காலங்களிலே ஒரு பழக்கம் இருந்ததாம், அவர்கள் இறந்து போகிற ஒருவர் துடித்து இறந்துகிற ஒரு சமயத்திலே, ஒரு கஷ்டப்பட்டு இறந்து போகிற ஒரு சமயத்திலே அவர்கள் இன்னும் ஒரு மதுபானத்தை அவர்களுக்கு கொடுப்பார்களாம். ஏன்னா அவருடைய பழக்கம் அது. இறந்து போகிற பொழுது அவர் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப வேதனையாக அவர் இறந்து போயிடக்கூடாது என்பது அவருடைய வழக்கமாக இருந்ததாம். அதே போல தான் இவருக்கு என்ன பண்ணுற, தாகமாக இருக்கிறேன்னு சொல்லும்போது ஒரு கசப்பு கலந்த கடற்காளானை தோய்த்து அவருக்கு என்ன பண்ணுறாங்க, குடிக்க கொடுக்குறாங்க. அதை ஆண்டவர் காட்டி கொடுத்துட்டாங்க ஒரு பயத்தோடு தான். ஆனால் அவர் சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவர் சம்பாதித்தார், நிறைய அற்புதங்களை செய்தார், நிறைய விஷயங்களையும் செய்தும் அவர் சம்பாதித்தது கொஞ்சம் பேர் தான். இவருடைய நாமத்தை சொல்லி ஆனால் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், ஆத்ம தாகத்தோடு சொல்லுகிறார், நான் என்ன பண்ணுறேன், தாகமாக இருக்கிறேன். ஆண்டவர் எப்படிப்பட்டதான ஒரு தாகத்தை கொடுக்கிறார் என்றால், ஒரு இடத்துல ஆண்டவர் பிரயாணமாய் நடந்து போய்கிட்டு இருக்கிறார். அவருக்கு என்ன பண்ணா, ஒரு ரொம்ப களைப்பாக இருக்கிறது. சமரியா நாட்டிலே அவர் என்ன ஒரு கிணற்று நடையிலே உட்காந்து அவர் என்ன கேட்கிறார், எனக்கு தண்ணி வேணும், கிணறு இருக்கு. அவருக்கிட்ட எந்த மோந்து குடிக்கிறதுக்கு எதுவுமே இருந்திருக்காது, ஏன்னா அவர் வழிபோக்கராக இருந்திருக்கிறார். அந்த இடத்துல ஒரு சமாரிய ஸ்திரீயானவள் என்ன பண்ணுறா வராங்க. அவருடைய சமாரிய ஸ்திரீக்கிட்ட ஆண்டவர் கேட்கிறார், எனக்கு தாகமாக இருக்கிறது, எனக்கு என்ன பண்ணு, தண்ணீர் கொஞ்சம் மொண்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கேட்கிறத பார்க்கிறோம். அவர் தண்ணீரை கொடுக்குற பொழுது ஆண்டவர் அந்த தண்ணியை குடிச்சார்னு நினைக்கிறீங்களா? தண்ணியை குடிக்கல. ஆனால் அதற்கு பதிலாக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என்னிடத்திலிருந்து வருகிற தண்ணீரை நீ குடிச்சின்னா உனக்கு என்ன பண்ணாது, எப்பவுமே தாகமாக இருக்கிறார். ஆனால் தண்ணி கேட்டது யாரு, தாகமாக இருக்கிறதுன்னு கேட்டது யாரு, இயேசு. தண்ணி கொடுத்தது யாரு, ஆனால் தாகம் தீர்ந்தது யாருக்கு, சமாரிய ஸ்திரீக்கு. அதே ஒரு தாகத்தை நம்ம மீது தேவன் போடுகிறார். நம்ம மீது தாகம், நம்ம போய் தாகத்தை நம்ம மீது விதைத்தரிக்கிறார். நம்ம போய் தாகத்தை பற்றி பேசுகிற பொழுது அவர்கள் நாம் தாகமாய் இருப்போம், ஆனால் தாகமாய் வருகிறவர்களுக்கு
நம்மனால என்ன பண்ண முடியும்? அவருடைய தாகத்தை தீர்க்க முடியும். அப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்திற்குள்ளாக நடத்தும்படியாக தான் தேவன் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம இடத்திலே கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இன்னும் அதிகமான ஒரு அற்புதம் உள்ளவர். அவர் எப்படி இன்னும் அதிகமாய் ஒரு தாகமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம்னா, அவர் இங்கே வந்திருக்கிற ஒரு 100 ஆட்டை பார்க்கிலும் தொலைந்து போன ஒரு ஆற்றின் மீது அவர் என்ன பண்ணிக்கிறார்? தாகமாக இருக்கிறார். ஒரு தகப்பன் தவறுவிட்ட ஒரு பிள்ளை மீது, தன்னிடமிருந்து விலகி போன ஒரு பிள்ளை மீது அவர் என்னவா இருக்கிறார்? தாகமா இருக்கிறார். நம்ம இடத்துல நாம் பேசுகிற பொழுதும் வருகிற பொழுதும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் எனக்காக எதுவுமே வேண்டாப்பா, நான் என்ன பண்றேன்? நான் பேசுறேன். அநேக ஆயிரங்கள் தாகத்தோடு இருக்கிறது. அந்த தாகத்தை தீர்க்கும்படியான ஒரு தாகத்தை எனக்கும் தாரும். நேர் சிலுவையிலே எப்படி தாகத்தோடு தொங்கினீரோ அதே போல் ஆண்டவரே, என்னுடைய வாழ்நாள் முடிக்கிற வரைக்கும், நான் பரலோகத்திற்கு வருகிற வரைக்கும் உம்முடைய தாகம் என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். நான் அநேகரை தாகம் தீர்க்கிற தாகமுடையவனாய் நான் வாழ எனக்கு உதவி செய்வீராக என்று நாம் இந்த ஆண்டவர் மரித்த இந்த நாளிலும் கூட உறுதியேற்போம். ஆண்டவருடைய தாகத்தை வெளிப்படுத்துவோம். தாகத்தினால் அநேகரை நாம் என்ன பண்ணுவோம்னா, ஆண்டவருடைய தாகத்தின் தீர்க்கிறவர்களாக நாம் வழி நடத்துவோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. தாகம் தாகம் என்றே எனக்காக